ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பேர் தான் ஆதிரை. வயது 27 ஆகின்றது. திருமண பந்தத்தில் 7 வருடங்கள் கழிந்திருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை 2 வருடங்களுக்கு முன்பு எதிர்பாராத ஒரு புயலால் கலைந்து போனது. அவளுடைய கணவன் ஒரு சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்த போது அவளது உலகமே தலைகீழானது. ராஜேந்திரன் ஆதிரையின் மாமனார். அவருக்கு ஒரு 53 வயது இருக்கும். வயதுக்கு வீரிய வலிமையும் நல்ல தோற்றத்துடனுமே இருப்பார். ஆதிரைக்கு திருமணமாகும் முன்பரே அவருடைய மாமியார் இறந்து விட்டதால் இப்பொழுது வீட்டில் இருவர் மட்டுமே வசித்து வந்தனர். தீனா இழப்பு இருவருக்குமே பேரிழப்பாக இருந்தது. ஆனால் காலத்தின் கோலத்தால் ஆதிரைக்கு ஒரு குழந்தை கூட இல்லை என்பதால் அவரது தனிமை இன்னும் ஆழமாக இருந்தது. அவள் அழகாகவும் இளமையாகவும் இருந்ததால் அவளது தாய் வீட்டில் இருந்து அவளுக்கு மறுமண ஏற்பாடுகளை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதிரையின் மனம் அதற்கெல்லாம் தயாராகவில்லை. ஒரு நாள் மாலை அப்போது தீனாவின் நினைவுகள் ஆதிரையை வாட்ட தனது அறைக்குள் சென்ற தீனா அவள் கதறி அழுது கொண்டிருந்தாள். நீண்ட நாட்களாக அடக்கி வைத்திருந்த துயரம் கண்ணீராக வெளிப்பட்டது. அழுகையின் சத்தத்தை கேட்டு வரவேற்பு அறையில் நாளிதழ் வாசித்து கொண்டிருந்த ராஜேந்திரன் பதற்றத்துடன் அவளது அறைக்கு விரைந்து போனார். என்னம்மா ஆதிரை, என்ன ஆச்சு? அவரது குரலில் தந்தைக்கு உரிய பாசமும் அக்கறையும் நிரம்பி இருந்தது. அப்போது ஆதிரை அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். ஒன்றுமில்லை மாமா, தீனாவின் நினைவுகள் ரொம்ப தனிமையா இருக்குது மாமா என்றாள். அப்போது ராஜேந்திரன் மெதுவாக அவளிடம் நெருங்கி அவளது தலைமுடியை கோதினார். எனக்கு புரியுதுடா, உன்னுடைய துயரத்தை என்னால் உணர முடியுது. நடந்ததை மறக்க முடியாது, ஆனா கடந்து வரலாம். மாமனாரின் இந்த ஆதரவான தொடுகை ஆதிரைக்கு ஒருவித ஆறுதலையும் அளித்தது. அவர் மீது கொண்ட பாசத்தின் மிகுதியினால் ஆதிரை அவரை இருக்க அணைத்து கொண்டாள். மாமா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இப்போ ஒரு துணையாக இருக்கிறீர்கள். எனக்கு உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் மட்டும்தான் இப்போது தேவைப்படுகிறது. எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம், ஒரு பாதுகாவலர், அதையெல்லாம் உங்க மூலமா மட்டும்தான் எனக்கு கிடைக்க முடியும். அப்போது ஆதிரை உடைந்து போய் பேசி கொண்டிருந்தாள். ராஜேந்திரன் திகைத்தார். அப்போது ஆதிரை, என்னம்மா பேசுற? நாம் 2 பேரும் மாமனார் மருமகள். என்னுடைய ஆதரவு உனக்கு எப்போதுமே உண்டு. ஆனா நமக்குள்ள என்ன உறவுன்னு இந்த 4 செவுத்துக்குள்ளேயே யாருக்கும் தெரிய போகுது இல்லை. அப்போது எனக்கு தேவை உங்களுடைய அணைப்பும் அரவணைப்பும் மட்டும்தான் மாமா என்றாள். எனக்கு தனிமை பயமாக இருக்கின்றது. ஆதிரை பேசி முடித்தவுடன் ராஜேந்திரன் ஒரு கணம் யோசித்தார். அப்போது ஆதிரை, இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? அவர் வேண்டினார். சரிமா. ஆதிரையை சம்மதித்தாள். அன்று இரவே அவர் மனம் விட்டு பேசி கொண்டிருந்த போது அதற்கு பிறகு ஆதிரை ராஜேந்திரனை கவனிக்க தொடங்கினாள். அவருக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கிறது என்பதை அறிந்து அதை செய்யவும் தொடங்கினாள். மாமனார் மீது அவள் வைத்திருந்த பாசமும் நாளடைவில் மென்மையான ஈர்ப்பாக மாறி போனது. அப்போது தீனாவின் மறைவுக்கு பின் ஒரு ஆண்மகனின் ஆதரவையும் அரவணைப்பையும் அவள் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ராஜேந்திரனும் மெதுவாக ஆதிரையின் மீது பாசம் கொள்ள தொடங்கினார். மகனை பறிகொடுத்த அவருக்கு ஆதிரை ஒரு மகளாகவும் அதே சமயம் வீட்டில் ஒரு உற்சாகமூட்டும் உயிராகவும் இருந்து கொண்டிருந்தாள். அவர் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது கூட ஆதிரை சமையல் அறையில் வேலை செய்வதை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் இருவரும் சமையலறையில் இருக்கும்போது அவர்களது கண்களும் சந்தித்தனர். அந்த பார்வையில் ஒரு மௌனமான உரையாடலும் இருந்தது. ராஜேந்திரன் ஒரு கணம் அவளை பார்த்து கொண்டே இருக்க ஆதிரை நாணத்துடன் தலைகுனிந்து தனது வேலையையும் தொடங்கினாள். இரவு உணவு வேலை. ஆதிரை வேண்டுமென்றே ராஜேந்திரனின் கைகளை தொடுவது போல அவருக்கு தொட்டு சப்பாத்தியை பரிமாறி கொண்டிருந்தாள். அந்த தொடுகை ஒரு மின் அதிர்வை போல அவருக்குள் பரவியது. சலனங்கள் இருவரும் மனதிலும் இருந்தபோது யாரும் எல்லை மீறவில்லை. சில நாட்களும் கடந்தன. ஒரு இரவு, அன்று இரவில் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இடி முழக்கமும் மின்னலும் வானத்தை பிளந்து கொண்டிருந்தது. இரவு உணவு முடிந்தவுடன் ஆதிரை தனது அறைக்குள் சென்று
சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தாள். அவள் தனக்கென ஒரு ஆடையையும் அணிந்து கொண்டாள். அப்பொழுது திடீரென்று மின்னோட்டம் நிறுத்தப்பட்டது. அப்போது வீடு முழுவதும் இருளில் மூழ்கி இருந்தது. அப்போது விற்றென்று ஒரு பயங்கரமான இடிசத்தமும் கேட்க ஆதிரை பீதியுடன் உறக்க கத்தினாள். அவளுக்கு இருட்டை கண்டதால் கொள்ளை பயம். அவளது அலறல் கேட்டு ராஜேந்திரன் பதற்றத்துடன் ஓடி வந்தார். இருட்டில் சத்தம் வந்த திசையை நோக்கி வந்தவரை அப்போது ஆதிரை கண்டவுடன் ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டாள். அவள் நடுங்கியபடியே, மாமா, இருட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கின்றது என்று கூறி, ப்ளீஸ் இன்னைக்கு ராத்திரி நான் உங்க ரூம்ல வந்து படுத்துக்கட்டுமா என்று கெஞ்சினாள். அப்போது ஆதிரையின் பயத்தையும் மிரட்சியையும் உணர்ந்த அவர் ஒரு தந்தையின் பாசத்துடன் அவளை தோற்றினார். சரிம்மா, பயப்படாத, வா. ராஜேந்திரன் அவளை அழைத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்தார். அவர் கதவை சாத்திவிட்டு மெதுவாக அவளது அருகில் அமர்ந்தார். அவள் இன்னும் பயத்தில் அணைத்து கொண்டாள். நீ இந்த உடையில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறம்மா. நீ தனியா இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு ஒரு துணையும் சந்தோஷமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ராஜேந்திரன் அவளை பாசத்துடன் அணைத்து கொண்டு மெல்லிய குரலில் சொன்னார். ஆதிரை அதற்கு பதிலாக எதுவுமே பேசவில்லை. அந்த அணைப்பும் அவளுக்கு கணவனின் பாசத்தையும் தந்தையின் பாதுகாப்பையும் ஒரு சேர அன்பளிப்பாக அப்போது அளிப்பதாக உணர்ந்தாள். அவள் மனம் நிறைய நாட்களுக்கு பிறகு நிம்மதி அடைந்து அன்று இரவு அவர்களின் உறவு ஒரு புதிய பந்தத்தையும் அடைந்தது. கணவனை இழந்தவளுக்கு ஒரு தந்தையின் அரவணைப்பும் ஆறுதலும் அளித்தது. அப்போது ராஜேந்திரன் ஆதிரையின் உணர்வுகளுக்கு ஆதரவும் அரவணைப்பும் கொடுத்து அந்த தனிமை நிறைந்த இரவை கடக்க உதவினார். மறுநாள் காலை ஆதிரை சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு மாமனார் ராஜேந்திரன் அன்பாக வாங்கி தந்த இளஞ்சிவப்பு சீலையை அணிந்து சமையல் அறைக்கும் சென்றார். அப்போது ராஜேந்திரன் எழுந்து வந்து தேநீர் அருந்த அமர்ந்திருந்தார். ஆதிரையை பார்த்தவர் கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். என்னமாம்மா, என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்று ஆதிரை கேட்டாள். அப்போது ராஜேந்திரன் சிரித்தார். இந்த சேலையில் நீ ரொம்ப மிகவும் பிரகாசமாக இருக்கின்றாய் என்று அவர் கூறினார். அப்போது ஆதிரை உணர்ச்சி வசப்பட்டு அவர் கைகளை பிடித்து கொண்டாள். மாமா, தீனா போனதிலிருந்து உங்க மேல எனக்கு ஒரு பாசமும் மரியாதையும் இருந்தது. ஆனா இப்ப அந்த அன்பு மறைஞ்சிடுச்சு. உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது மாமா. அவரை அரவணைத்து கொண்டாள். ஆம் ஆதிரை, நான் அதை உணர்கின்றேன். நீ என்னோட மகனுக்கு மனைவியாய் இருந்தாய். இப்பொழுது இந்த வீட்டுக்கு ஒளியாக இருக்கின்றாய். உனக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன் என்றார். அன்று முதல் அவர் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாகவும் ஆதரவாகவும் வாழத் தொடங்கினார்கள். அப்போது ஆதிரையும் அருணாச்சலத்துடன் இணைந்த பிறகு அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கண்டாள். அவளது தனிமை நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்தது. அப்போது ராஜேந்திரன் தனிமையை நீக்க பெற்ற வீட்டில் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் கண்டார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புடன் ஒரு குடும்பத்தின் அரவணைப்புடன் வாழ்ந்து வந்தார்கள். ராஜேந்திரன் மற்றும் ஆதிரையின் உறவில் ஒரு புதிய அநியாயம் தொடங்கி இருந்தது. அவர்கள் கணவன் மனைவி போல வாழ்ந்தாலும் பொது இடத்தில் மாமனார் மருமகள் போலவே தங்கள் மரியாதையை காத்து வந்தார்கள். வீட்டிற்கு நிலவிய அமைதியும் சந்தோஷமும் வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அக்கம் பக்கத்தின் வீட்டினர் இருவரையும் கூர்ந்து கவனிக்க தவறவில்லை. ஒரு நாள் ராஜேந்திரன் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் தயங்கி அவரிடம் வந்தனர். என்ன ராஜேந்திரன் அண்ணா, ஆதிரை நல்லா இருக்காளா? உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துக்கிறாள் போல என்று கூற அந்த பெண்மணி தயக்கத்துடன் கேட்டாள். அப்போது ராஜேந்திரன் புன்னகைத்தார். ஆமாம்மா, ஆதிரை ரொம்ப அன்பான பொண்ணு. எனக்கு ஒரு மகளாகவும் தாயாகவும் இருந்து எல்லா காரியத்தையும் கவனித்துக் கொள்கின்றார். கடவுள் கொடுத்த வரமா என்று கூறினார். நல்லது அண்ணா, ஆனா அவங்களுக்கு இன்னும் இளமை இருக்கின்றதே. அவங்க எதிர்காலத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சுட்டி காட்டினாள். அப்போது ராஜேந்திரன் அமைதியாக பதிலளித்தார். ஆதிரைக்கு அவங்க அப்பா அம்மா 2வது கல்யாணம் பேசினாங்க. ஆனா அவ தான் வேண்டான்னு மறுத்துட்டா. இந்த வீட்டை விட்டு போக அவளுக்கு மனசே இல்லை. அவளுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்.
அவர் உறுதியாக சொல்லிவிட்டு வேறு பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். சமூகத்தின் கேள்விகள் தங்களுக்குள் ஒருவித பதற்றத்தையும் ஏற்படுத்தினாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமான பிணைப்பு கொண்டார்கள். இந்த உறவு சமூகத்தின் பார்வையில் தவறுதலாக இருக்கக்கூடும், ஆனால் அவர்களின் தனிமைக்கு கிடைத்த மாமருந்துதான் அது. தீனா 2வது ஆண்டு நினைவு நாளும் வந்தபோது அப்போது ஆதிரையின் தாய் தந்தையர் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்கள் மீண்டும் ஆதிரையின் மறுமணம் பற்றி பேசினார்கள். ஆதிரை, நீயும் இத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? இந்த வயசுல உனக்கு ஒரு துணையும் குழந்தையும் வேண்டாமா? நாங்க உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சிருக்கோமா? அப்போது ஆதிரையின் தாய் கெஞ்சினாள். ஆதிரை கண்களில் நீர் தரத்து வழிந்தது. மாமனாரும் ராஜேந்திரனை பார்த்தாள். அவள் மௌனமாக ஆதிரையை விட்டு விலகி நின்றார். ஆதிரை தன் பெற்றோர்களின் அருகில் அமர்ந்தாள். அம்மா, அப்பா, என் சந்தோஷம் என்னன்னு எனக்கு இப்போது நல்லா புரிஞ்சிருச்சுமா. தீனா போனதுக்கப்புறம் எனக்கு துணையா ஒரு தந்தையா ஒரு பாதுகாவலரா எல்லாமே என் மாமா தான் இருக்கிறாரு. நான் இவரை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு வேண்டுமானாலும் நான் இங்கேயே இவர் கூடவே இருக்க விரும்புகின்றேன். அதுதான் என் சந்தோஷம். ஆதிரையின் இறுதி உறுதியை அவர்களின் கண்களில் தெரிந்த அன்பின் ஆழத்தையும் பார்த்த பெற்றோர்கள் திகைத்து நின்றார்கள். அப்போது ராஜேந்திரன் இதை கேட்டு நெகிழ்ந்து போனார். அவர்களது தந்தை மெதுவாக ராஜேந்திரனிடம் சொன்னார். ராஜேந்திரன், உங்கள் மகளோட சந்தோஷம்தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கும்? நீங்கள் 2 பேருமே முறைப்படி வாழ முடிவு செய்தால் நாங்கள் உங்கள் பக்கத்தில் கூட நாங்கள் வரமாட்டோம் என்று கூறினார்கள். நீங்கள் முறைப்படி வாழ உறுதி செய்தால் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று கூறினார். அப்போது ராஜேந்திரன் நிமிர்ந்து நின்றார். நான் ஆதிரையை என் மகள் போல மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் காலப்போக்கில் அவருடைய தனிமையை பார்த்தவுடன் அவளுக்காக நான் மாற வேண்டியதாய் போயிடுச்சு. என் சந்தோஷம் அவளுடைய சிரிப்புல தான் இருக்கு. ஆதிரைக்கு சமாதானமான நான் அவளை இந்த வீட்டுக்கு மறுபடியும் மனைவி ஸ்தானத்தில் ஏற்றுக்க தயாராக இருக்கின்றேன் என்றார். அப்போது ராஜேந்திரனின் வார்த்தைகளை ஆதிரையின் ஆனந்த கண்ணீரை விட வைத்தது. அப்போது ஆதிரையின் ராஜேந்திரனும் திருமண பந்தத்தால் இணைய முடிவெடுத்தனர். இது ஊருக்குள் உற்றார் உறவினர் மத்தியில் பல சலசலப்புகளை எல்லாம் உருவாக்கியது. சிலர் விமர்சித்தனர், சிலர் அனுதாபம் தெரிவித்தனர். இருந்தாலும் ஆதிரையின் தாய் மாமன் ஒருவரே அவளுக்கு ஆதரவாக நின்றார். ஒரு தாயை பறிகொடுத்த மகன், மனைவியை பறிகொடுத்த மாமனார், 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருவர் துணையாக பாதுகாப்பாக இருக்கிறதுல என்ன தவறாக போச்சு? தனிமையில் வாழ்றதை விட இது எவ்வளவோ நல்லது என்று அனைவருக்கும் புரிய வைத்தார். ஒரு எளிய நாளில் அப்போது தீனாவின் நினைவுகள் நிறைந்த அந்த வீட்டில் ஆதிரையும் ராஜேந்திரனும் ஒரு சிறிய சடங்குடன் இணைந்தார்கள். அப்போது ஆதிரையின் பெற்றோர் சில நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே கலந்து கொண்டார்கள். அப்போது ஆதிரை அந்த இளஞ்சிவப்பு புடையை அணிந்திருந்தால் அப்போது ராஜேந்திரன் அவளுக்காக ஒரு சிறு தங்க சங்கிலியை அணிவித்தார். அந்த சங்கிலி அவளுக்குள் ஒரு புதிய தொடக்கத்தை குறித்து ஆரம்பித்தது. அப்போது ராஜேந்திரன் ஆதிரையின் கைகளை பிடித்து கொண்டார். இனிமேல் நம் வாழ்க்கையில் தனிமையும் பயமும் இருக்காது ஆதிரை. நாம் ஒருத்தருக்கொருவர் துணையாக கடைசி வரைக்கும் இருப்போம். ஆமாம்மா. இல்லை. அப்போது அருண், நீங்கள் எனக்கு கிடைச்ச 2வது வரம். நிலா அன்புடன் சொல்லி தன் புதிய துணையின் தோளில் சாய்ந்து கொண்டு அன்று முதல் ராஜேந்திரன் மற்றும் ஆதிரையின் சமூகத்தின் பார்வைகளில் விமர்சனங்களையும் கடந்து ஒருவருக்கொருவர் துணையுடன் மன நிறைவுடன் பாதுகாப்பாக உணர்வுகளுடன் வாழத் தொடங்கினார்கள். அவர்களுடைய பந்தம் துயரத்தில் இருந்த 2 தனிமையான ஆன்மாக்களுக்கும் கிடைத்த நிம்மதியான அடைக்கலமாக இருந்தார்கள். அப்போது ஆதிரை மற்றும் ராஜேந்திரன் 2வது வாழ்க்கை அதிகாரபூர்வமாக தொடங்கி இருந்தாலும் அவர்களது வீடு தீனா நினைவுகளால் நிரம்பி இருந்தது. அவர்கள் இப்பொழுது அன்பான கணவன் மனைவியாக இருந்தாலும் ராஜேந்திரன் மனதில்
ஆதிரை தன் மகனின் மனைவியாக சில சமயங்களில் அவனின் நினைவுகள் தோன்றும். அப்போது ஆதிரைக்குள்ளும் ராஜேந்திரன் ஒரு கணவராக ஏற்றாலும் கூட அவரை மாமா என்றுதான் அழைத்த பழக்கம் முழுமையாக மாறவே இல்லை. ஒரு நாள் இரவு ஆதிரை சமையலறையில் ராஜேந்திரனுக்காக பால் காய்ச்சி கொண்டிருந்தாள். அப்போது ராஜேந்திரன் அவனை பின்னால் இருந்து வந்து அணைத்தார். ஆதிரை அவர் மெதுவாக கூப்பிட்டார். அப்போது ஆதிரை சற்று தயக்கத்துடன் என்ன மாமா என்று வாய் தவறி சொல்லிவிட்டாள். அப்போது ராஜேந்திரன் சிரித்தார். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மாமான்னு கூப்பிடுவ? நான் இப்போது உன்னுடைய கணவன். எனக்கு பேரு ராஜேந்திரன், அல்லது நீ செல்லம்மா வேறு எதையாச்சும் சொல்லி கூப்பிடலாமே என்றார். அப்போது ஆதிரை திரும்பி அவர் முகத்தை பார்த்தார். எனக்கு தெரியும், ஆனால் இத்தனை வருஷம் பழகிட்டேன்ல, அதான் எனக்கு அப்படி பேர் வந்துருச்சு என்று கைகளை பற்றினார். பரவாயில்லை, இதுக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இனிமே நீ என்னை அப்பான்னு கூப்பிடாத, அது பழைய பாசத்தை மட்டும் நினைவுபடுத்தும். நம்மளோட புதிய உறவுக்கு ஒரு புது வார்த்தை வேணும். நீ என்னை பாசன்னு சொல்லி கூப்பிடு என்றார். அது நம்ம 2 பேருக்கும் இடையில் ஒரு இரகசிய சிரிப்பையும் கொண்டு வரும் என்றார். அப்போது ஆதிரை கண்களை விரிய சிரித்தாள். சரிங்க பாஸ் என்று. அந்த சிரிப்புடன் அவர்கள் மனதில் இருந்து அனைத்து தயக்கமும் மறைந்தனர். அன்று முதல் அவர்களது வீடு மேலும் உயிர்ப்புடன் புதிய அன்பின் உற்சாகத்துடன் மெளிரத் தொடங்கியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். ஒருவருக்கு ஏற்படும் தனிமையும் ஏக்கத்தையும் மற்றவர் போக்கினார். அவர்களது வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருந்த போது ஆதிரை தினமும் காலையில் இளஞ்சிவப்பு சேலையை அணிந்து சமையல் செய்வது, ராஜேந்திரனுக்காக அனைத்து வேலைகளையும் கவனித்து கொள்வது என அவளும் உற்சாகமாக இருந்தாள். அப்போது ராஜேந்திரன் அவளை கண் கலங்காமல் பார்த்து கொண்டாள். இந்த சூழலில் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ராஜேந்திரனின் சகோதரியின் மகன் அப்போது வினோத் ஒருவன் திடீரென்று அவளுக்கு தொலைபேசியில் அழைத்தார். பெரியப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலமாக கேள்விப்பட்டேன், நீங்கள் ஆதிரை அத்தையை மறுபடியும் கல்யாணம் செஞ்சிட்டீங்களா என்று. அப்போது அவன் ஒரு குரலில் அதிர்ச்சியும் குழப்பமும் அவனிடம் தெரிந்தது. அப்போது ராஜேந்திரன் நிதானமாக குரலை கையாண்டார். ஆம் வினோத், ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக நடந்தது. ஆதிரை ரொம்ப தனியாக இருந்தா. ஆனால் பெரியப்பா, இது சமூகத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிச்சிங்களா என்று கேட்டார். அத்தை உங்கள் மகனுக்கு மனைவியாக இருந்தாங்க, இப்போ நீங்கள். இந்த குரலில் ஏதோ ஒரு கண்டனமும் இருந்தது. ராஜேந்திரன் தன் அமைதியை இழந்தார். அப்போது வினோத், இது என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? ஆதிரையின் தனிமை இன்னும் என்னுள் உனக்கு தெரியாது. அவளிடம் இருக்கும் பயமும் உனக்கு புரியாது என்றார். அவளுடைய அப்பா அம்மா சம்மதிச்சு தான் இந்த திருமணத்தையும் நடத்திக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதுதான் உண்மை. உனக்கு இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டார். நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க. இது நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை பாதிக்கும். என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. வினோத் கோபத்துடன் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தார். அப்போது ராஜேந்திரன் தொலைபேசியை வைத்துவிட்டு ஆதிரையிடம் வந்தார். ஆதிரை எல்லாம் கேட்டுவிட்டாள். அவள் கண்களில் நீர் வழிந்தபோது, பாஸ், அவங்க எல்லோரும் இப்படித்தான் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம சந்தோஷம் அவங்களுக்கு புரியாது, ஆதிரை வருத்தத்துடன் சொன்னாள். ராஜேந்திரன் அவளை அணைத்து, அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு தான் முக்கியம். இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போம். இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை என்று அவரும் ஆறுதல் கூறினார். ஒரு நாள் இரவு ஆதிரை மற்றும் ராஜேந்திரன் இருவரும் தீனாவின் பெரிய புகைப்படத்திற்கு முன் நின்று இருந்தனர். அப்போது ஆதிரை தீனாவின் புகைப்படத்தை ஏக்கத்துடன் பார்த்தாள். தீனா, நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள் அப்பா என்னை தனியாக விடவில்லை. அவருக்குள் உங்களையும் எனக்குள் தேவையான அன்பையும் நான் அவரிடம் பார்க்கின்றேன். அப்பொழுது ராஜேந்திரன் தீனாவின் புகைப்படத்தின் அருகில் வந்து நின்றார். அப்போது, தீனா, உனக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டியவன் தான். ஆனால் இப்போது ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும். நீ மேலே இருந்து பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு நம்புகிறேன். உன்னுடைய துணையை, அவளுடைய தனிமையை போக்கி நான் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டேன். உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கணும் என்று அவர் மெல்லிய குரலில் சொன்னார்.
அவரது கண்களில் கண்ணீருடன் கூடிய அன்பும் தெரிந்தது. அந்த வீட்டில் இப்பொழுது ஒரு புதிய நிம்மதியும் குடிகொண்டது. அவர்கள் சமூகத்தின் விமர்சனங்களை பற்றியும் அல்லது பிறரின் புறக்கணிப்பை பற்றியும் கவலைப்படவில்லை. இப்பொழுது ராஜேந்திரன் மற்றும் ஆதிரை பந்தம் துயரத்திலிருந்து மீண்டும் வந்த அன்பின் அடையாளமாக, தனிமையால் வாடிய 2 ஆத்மாக்களுக்கு கிடைத்த 2வது வரமாக நிரந்தரமானது. அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாகவும் பாசமாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இனிமையான அரவணைப்பும் ஒரு குடும்பத்தின் அணைப்பும் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்தது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.